அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய வசனங்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்டுக் கொள்ளவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் அவர் படைத்த படைப்பாகிய நம்மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மை மீட்பதற்காக தன் ஒரே மகனையே இழக்கும் அளவுக்கு, அதுவும் அவரை சிலுவையில் மறிக்கச் செய்யும் அளவுக்கு நம்மேல் அன்பு வைத்திருந்திருக்கிறார். அது எதற்கென்றால் தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, நம்மை மீட்டு கொள்வதற்காக. எந்த நிலையில் நாம் உண்டாக்கப்பட்டோமோ, அதாவது ஒரு பரிசுத்த நிலையில் கடவுளுடைய சாயலை பெற்றவர்களாய் உண்டாக்கப்பட்டோம் அல்லவா, அந்த நிலைக்கு நாம் மறுபடியும் திரும்புவதற்காக, நம்மை திருப்பி அழைத்து செல்வதற்காக ஆண்டவராய் கடவுள் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி அவரை மறிக்கச் செய்து அவர் இரத்தத்தினால் நம்முடைய பாவ கரைகளை கழுவி நம்மை மீட்டு கொண்டிருக்கின்றார். மொத்த பைபிளினுடைய சுருக்கம் இந்த வசனம் என்று சொல்லலாம். அப்படித்தான் நாம் பார்க்க முடிகிறது. இவ்வளவாக பெற்றுக் கொடுத்த இந்த மீட்பை நாம் உண்மையிலேயே பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? நாம் உண்மையிலேயே மீட்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அவர் கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்ததை விலையேறப்பெற்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றார். இந்த விலையேறப்பெற்ற இந்த மீட்பை நாம் பெற்று அனுபவித்து அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிக் கொண்டு இருக்கிறோமா? நாம் மீட்பு அனுபவத்தை வாழ்ந்து காட்டிக் கொண்டு இருக்கிறோமா இல்லையா என்பது எப்படி தெரியும்? அதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கும் என்றால் நாம் சொல்லலாம், நான் மீட்பின் அனுபவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளலாம். என்ன அடையாளங்கள்? ஆண்டவர் ஒரு 5 அடையாளங்களை காட்டுகின்றார். முதல் அடையாளம், இப்படி மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி காணப்படுமாம். மாபெரும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எந்த சூழலாலும் அவரிடமிருந்து எடுபடாது. வாழ்க்கையில் துன்பம் வரலாம், தோல்வி வரலாம், கவலை வரலாம், கண்ணீர் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், கடன்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், எது வந்தாலும் இந்த மகிழ்ச்சியை எடுத்துவிட முடியாது. அதுதான் மீட்பின் மகிழ்ச்சி. 2வது, இவர்கள், இந்த மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவர் விரும்புகிறவற்றை மட்டுமே செய்வார்கள். 3வது, அப்படியே ஆப்போசிட், ஆண்டவர் விரும்பாத எதையும் செய்ய மாட்டார்கள். அது எவ்வளவு பெரிய லாபம் வரக்கூடிய செயலாக இருந்தாலும், அல்லது எவ்வளவு பெருமை வரக்கூடிய செயலாக இருந்தாலும், அல்லது எவ்வளவு உயர்வுகளை தரக்கூடிய செயலாக இருந்தாலும், ஆண்டவர் விரும்பாவிட்டால் அதை செய்ய மாட்டார்கள். அவர் விரும்புகிறதை மட்டும்தான் செய்வார்கள். 4வதாக ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிற அந்த அடையாளம், பிறரோடு, நம்மோடு வாழ்கிற பிற மக்களோடு நல் உறவில் வாழ்ந்து நற்செயல்களை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் பிறரை எப்படி அன்பு செய்வது? பிறருக்கு நற்செயல்கள் செய்வதன் மூலமாகத்தான் அன்பை காட்ட முடியும். அப்படி நாம் பிறருக்கு நற்செயல்களை செய்து அவர்கள் மீது அன்பு காட்டுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடைசியாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியமாக ஆண்டவர் சொல்வது, நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் வாழணும். நேரடியாக அறிவிக்கலாம், அறிவிக்கிறவர்களுக்கு உதவி செய்யலாம், அல்லது அறிவிக்கிறவர்களாக ஜெபிக்கலாம். மொத்தத்தில் அந்த அறிவிக்கிற பணிக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறவர்களாக, அதில் ஈடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படி அனுபவங்கள் இருக்கும் என்றால் நாம் சொல்லிக்கொள்ளலாம், நானும் மீட்பின் அனுபவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளலாம். செக் பண்ணி பார்ப்போமா?
ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு வழங்கிய மாபெரும் இந்த மீட்பை எங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிப்பதற்கு என்னென்ன அடையாளங்கள் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த அடையாளங்களை உடையவர்களாக நாங்கள் வாழ்ந்து காட்டி உங்களுடைய திருப்பெயருக்கு மகிமை செலுத்த நீர் கொடுத்த மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பராம் இயேசுவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.